ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, திலீபனை அஞ்சலிக்க எந்த தடையும் இல்லை, போலீசாரின் சமர்ப்பணத்தில் திருப்தி இல்லை, ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் தெரிவிப்பு. ஜாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் உள்ள தியாதீபம் திலீபன் நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு போலீசார் தடை கோரிய நிலையில் போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்கி தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சட்டத்தண்ணி மணிவண்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டோர் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த நினைவேந்தலுக்கு தடை கோரியே போலீசார் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது. சட்டத்தண்ணி மணிவண்ணன் நீதிமன்றத்தின் முன்னிலையாகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கிளிநொச்சியில் உள்ள வழக்கொன்றுக்காக சென்றதால் இந்த வழக்கில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. எதிராளிகள் தரப்பில் மூத்த சட்டத்தண்ணி ஸ்ரீகாந்தா தலைமையில் சட்டத்தண்ணிகள் திருக்குமரன், மஹிந்தன், ராமணன், ரிஷிகேசன், கௌதமன் உள்ளிட்டவர்கள் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இருதரப்பு விவாதங்களை கேட்டறிந்த நீதவான் ஆனந்தராஜா 2011ஆம் ஆண்டு புலி சின்னங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தே வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. மற்றும்படி இறந்தோரை அஞ்சலிக்கும் எந்த ஒரு அஞ்சலி நிகழ்வுகளுக்கும் தடை விதிக்கப்படவில்லை. இதன் பின்னர் 13 ஆண்டுகளாக மக்கள் நினைவஞ்சல்களை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். அவற்றை தடுப்பதற்கு ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சோ அல்லது நாடாளுமன்றமோ எந்த சட்ட நடைமுறையையும் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறு இருக்கையில் போலீசார் தொடர்ச்சியாக அஞ்சலி நிகழ்வுகளுக்கு தடை கூறுவது ஏற்புடையதாகாது என்று தெரிவித்தார். தேர்தல் காலம் என்பதால் அதை கருத்தில் கொண்டு அஞ்சலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று போலீசார் கோரினார்கள். இதற்கு தேர்தல் காலத்தின் போது வாகன பேரணிகள் நடத்துவதற்கு மட்டுமே தடை விதிக்க முடியும் என்று தெரிவித்த நீதவான், அவ்வாறு வாகன பேரணிகள் இடம்பெறாது என்பதற்கான உத்தரவாதங்களை எதிர்த்தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அத்துடன் வழக்கை நீதவான் முடிவுறுத்தினார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 20 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறுவது உறுதி, சஜித் நேற்று ஆணித்தரம். புலனாய்வுத்துறை அறிக்கையின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி 20 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறும். ரணில் அனுர ஜோடி கீழ்மட்டத்திலே இருக்கின்றது என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மொனராகலையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சயித் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வன்முறை என்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை அல்ல. மாற்று கொள்கையோடு இருக்கின்ற எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பயணத்தில் அனைவரையும் பங்காளர்களாக இணைத்துக் கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்களுக்கான ஆட்சி இதுவரை நடக்கவில்லை, அனுர ஆவேசம். இலங்கையில் இதுவரை மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை, மாறாக அரசியல் தலைவர்களுக்கான ஆட்சிகளே நடந்திருக்கின்றன என்று அனுரகுமார் சநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாங்கள் நீண்ட காலமாக மேற்கொண்ட முயற்சிகளின் பெறுபேறுகள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உறுதியாகின்றது. தோட்டங்களில் வசிக்கின்றவர்களின் வாழ்க்கை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு வசிக்க பொருத்தமான வீடு கிடையாது, சரியான கழிப்பறை வசதிகள் கிடையாது, தோட்டத்திற்கு செல்ல சரியான பாதை கிடையாது, பிள்ளைகளுக்கு கல்வி வசதி கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஒருவேளை உணவு கிடையாது, மருந்து வாங்கிட வழி இல்லை, முழு வாழ்க்கையும் துன்பம் நிறைந்தது. நீங்கள் இவ்வாறு வசிக்க வேண்டியவர்களா? இல்லை, இதனை நாங்கள் மாற்றியமைத்திட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் பின்வாங்க மாட்டேன், வதந்திகளை பரப்புவார்கள், நம்ப வேண்டாம், மக்களிடம் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்க மாட்டேன், ஒருபோதும் நான் விலை போகவும் மாட்டேன். இன்றுடன் தேர்தல் பரப்புரை பணிகள் முடிவுக்கு வருவதால் அடுத்தடுத்த நாள்களில் போலி தகவல்களை பரப்ப சதிகாரர்கள் முயற்சிக்கக்கூடும். எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்தெரிவிக்கையிலேயே அரியநேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்னும் 2 தினங்களில் தேர்தல் இடம்பெறுகின்றது. தெளிவாக நாம் மக்களிடம் எமது நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளோம். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்பது சங்கு சின்னத்துக்கு தனியான வாக்களை வழங்குவதாகும். இது ஒரு வரலாற்று கடமை. இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வருகின்றன. இதன் பின்னர் பல வதந்திகள் சதிகாரர்களால் பரப்பப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் எங்களின் பரப்புரைகளை முன்னெடுத்திருந்தாலும் தெற்கு பகுதிகளிலும் என்னை பரப்புரைக்கு வருமாறு தமிழ் மக்கள் அழைத்தார்கள்.
நான் தற்போதும் தமிழரசுக் கட்சியுடன் தான் இருக்கின்றேன். 22ஆம் தேதிக்கு பின்னர் தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் தெரிய வரும். தமிழரசுக் கட்சியில் 90% ஆதரவு எனக்கு உண்டு. அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் தான் சைத்துக்கு ஆதரவு என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி ரணிலுக்கு வினோ எம்பி ஆதரவு. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு தனது ஆதரவை வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாதலிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்துக்கு நேற்று சென்ற அவர் அங்கு இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே ஜனாதிபதி ரணிலுக்கான தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வன்னி மக்களின் விருப்பத்தை அறிந்தவன் என்ற வகையிலே ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் முடிவை தெரிவிக்கின்றேன். 3 பிரதான வேட்பாளர்களில் அதிகூடிய தகமைகளையும் ஆளுமைகளையும் அனுபவத்தையும் கொண்டவர் ரணில் விக்ரமசிங்க ஒருவர்தான். அவரின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. நாட்டுக்கு அரசியல் பொருளாதார உறுதித்தன்மை அவசியம். ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டுக்கு விடிவை பெற்றுக் கொடுத்தார். இந்த பொருளாதார உறுதிப்பாடு தொடர வேண்டும் என்று சர்வதேச நாணய கூட அறிவித்துள்ளது. இப்போதுள்ள இயல்பு நிலை தொடர வேண்டுமாக இருந்தால் தற்போதுள்ள ஜனாதிபதி தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 22 மாவட்டங்களில் ரணில் முன்னிலை, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 160 தேர்தல் தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புக்கு அமைய 22 மாவட்டங்களில் ரணில் முன்னிலையில் உள்ளார் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பம்பலப்பட்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 160 தேர்தல் தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களால் 3 நாட்களுக்கு ஒரு முறை கணக்கெடுப்புகள் நடத்தப்படும். அதற்கமைய இன்று காலை கிடைக்கப்பட்ட தகவலுக்கமைய 22 மாவட்டங்களில் நாம் முன்னிலையாக இருக்கின்றோம். அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனை உயிருடன் பிடித்திருக்க வேண்டும், மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை உயிருடன் பிடிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளதாவது, புலிகள் அமைப்பை அழித்தொழிக்கலாம் என்ற எண்ணம் ஆரம்பம் முதலே என்னுள் இருந்தது. எனக்குரிய வாய்ப்பு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்தி கொண்டேன். போர் முடிந்துவிட்டது என்ற தகவல் கிடைத்தது மிகவும் பெருமையாக இருந்தது. ஆனால் பிரபாகரனை உயிருடன் பிடிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது மேலும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். விமான நிலையத்தில் இருந்து இறங்கியதும் தாய் மண்ணுக்கு முத்தமிட்ட சம்பவம் உணர்வால் ஏற்பட்டது. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதொன்றல்ல. அதேவேளை அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போனதால் தான் ராஜபக்சக்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் சைத்துக்கு இந்தியா ஆதரவு, ஆண்ட்ரோவுக்கு சீனா ஆதரவு, இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல். செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்களான சயித் பிரேமதாசவுக்கு இந்தியா ஆதரவு வழங்குவதாகவும் அன்ரகுமார் செனாய்க்கவை சீனா ஆதரிப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் ஒரு நாள் எஞ்சியிருக்கும் நிலையில் ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச, அன்ரகுமார் செனாய்க்க ஆகியோருக்கிடையில் மும்முனை போட்டி உச்சமடைந்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் ஜனாதிபதியாக சயித் பிரேமதாச வெற்றி பெற வேண்டும் என்பதில் இந்தியா அதிதீவிர கரிசனை கொண்டுள்ளதாகவும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் அன்ரகுமார் செனாய்க்கவுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதில் சீனா தீவிரம் காட்டுவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவும் இந்தியாவும் தமக்கு சாதகமான ஜனாதிபதி ஒருவரை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களும் தமது கருத்துக்களை ஏற்கனவே பகிர்ந்திருந்தனர். தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தமக்கு சாதகமான ஜனாதிபதியை உருவாக்கும் முயற்சியில் இந்த 2 நாடுகளும் தொடர்ந்தும் தீவிர பணியாற்றி வருவதாகவும் பல்வேறு வகையில் அவர்களுக்கான உதவிகளை இந்த நாடுகள் வழங்கி வருவதாகவும் ராஜதந்திர மட்டத்தில் பேசப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்காளர் அட்டையை ஒன்லைனில் பெறலாம், தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான ஒன்லைன் முறையை தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது.
அதன்படி வாக்காளர் அட்டையை www.eserviceelection.government.lk என்ற இணைப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுமந்திரன் சாணக்கியனால் எனக்கு உயிராபத்து இல்லை, வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் போன்றவர்களால் தனக்கு உயிராபத்து ஏற்படாது என தான் நம்புவதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகமயத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் எனக்கு தற்போது பிரமுகர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த இருவரை பாதுகாப்புக்கு தந்துள்ளார்கள். பொது வேட்பாளராக நான் போட்டியிடுவதால் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காக அவர்களால் எனக்கு ஆபத்து வரும் என நான் நம்பவில்லை. அதேவேளை என்னை வேட்பாளரிலிருந்து விலகுமாறு யாரும் என்னிடம் நேரில் கேட்கவில்லை. எனக்கு அந்த விதமான அழுத்தங்களையும் தரவில்லை. நான் போட்டியிடுவதால் சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதற்காக யாரும் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கவோ அழுத்தம் தரவோ இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாக்கெடுப்பு நிலையத்தில் நிழல்படம் எடுக்க தடை, தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு. வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் நிழல்படங்கள் எடுக்கவும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தவும் தேர்தல் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தல், நிழற்படம் எடுத்தல், காணொலி எடுத்தல், ஆயுதங்களை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்தல், போதைப்பொருள் பயன்படுத்தல் மற்றும் மதுபானம் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வருகை தருதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள், மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறு நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி ரணில் பொது வேட்பாளர் இடையில் நெருங்கிய தொடர்புள்ளது, அரியநேந்திரனுக்கு ஆபத்துள்ளதாக கூறும் கடிதத்தின் பின்னணி அதுவே, சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான தொடர்பு தற்போது அம்பலமாகி உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரியநேந்திரனுக்கு தன்னாலும் சாணக்கியனாலும் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் எழுதியுள்ள கடிதமானது தேர்தல் சட்டங்களை மீறும் ஒரு செயற்பாடு என்றும் அதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதையும் மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடகமயத்தில் நேற்று புதன்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு இளைப்பாறிய ஜனாதிபதியின் பாதுகாப்பாகவும் இருக்கும் பிரதி போலீஸ் மா அதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் என்பதை ஊகிக்க முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு தற்போது அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற பிரதி போலீஸ் மா அதிபர் தேர்தல் நேரத்தில் அரியநேந்திரனுக்கு ஆதரவு பெறுகின்றது என்று குறிப்பிட்டு, அதனால் நானும் சாணக்கியனும் அச்சுறுத்தலாக இருக்கின்றோம் என்றும் கடிதம் மூலம் அறிவிக்கின்றார். வாக்கெடுப்புக்கான காலம் அண்மித்து இருக்கையில் தான் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரியநேந்திரனுக்கு ஆதரவு பெறுகின்றது என்று கூறுவதற்கு பிரதி போலீஸ் மா அதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? இது தேர்தல் சட்டத்தை மீறுகின்ற குற்றமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வங்குரோத்தில்லைக்கு இன்றுடன் முடிவு கிட்டும், 21 முதல் புதிய பயணத்துக்கு தயாராகுங்கள், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச இறையாண்மை புனைமுறி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது.
அந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கையின் வங்குரோத்து நிலை முற்றாக முடிவுக்கு வந்து மீண்டும் அனைத்து நாடுகளின் ஆதரவையும் எமது நாடு பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மாத்தறை உயன்பத்தை விளையாட்டரங்கில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் பேசுகையில், எங்களின் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகின்றது. செப்டம்பர் 21ஆம் தேதி இந்நாட்டு மக்கள் தமது எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க வேண்டும். நான் ஒரு அரசியல்வாதியாக வாழ்க்கையை எதிர்கொண்டேன். குடிமக்களாகிய நீங்கள் அரசியல்வாதிகளை நம்பினீர்கள். கடந்த 2 வருடங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைத்தது. நீங்கள் நம்பிய தலைவர்கள் இந்நாட்டின் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தவறி தங்கள் பொறுப்புகளில் இருந்து ஓடிவிட்டனர். கடனை அடைக்க முடியாத நாட்டை நான் பொறுப்பேற்றேன். வங்குரோத்தான நாடு, அந்நிய செலாவணி இல்லாத நாடு, எங்கள் புனைமுறி பத்திரதாரர்கள் எங்களை நிராகரித்தார்கள். ஆனால் கடந்த 2 வருடங்களில் அந்த செயற்பாடுகளை நிறைவு செய்து எமது கடன் நிலை பேற்றுத்தன்மையையும் வங்குரோத்து நிலையையும் நீக்குவதன் மூலம் அவிர்த்தடைவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் சஜித் அன்றவுக்கு தமிழர்கள் எவ்வாறு வாக்களிக்க முடியும்? விக்னேஸ்வரன் எம்பி கேள்வி. ரணில் வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுவர். சஜித் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை அமைக்க நடவடிக்கை எடுத்தவர். அன்ற வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தவர். இவர்களுக்கு தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க முடியும்? இவர்கள் தமிழ் மக்களுக்காக எதனையும் செய்யாதவர்கள் என்பதாலேயே நாம் எமது பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினோம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் நேற்று புதன்கிழமை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புகளை நடத்திய சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், நான் பிறந்து வளர்ந்தது கொழும்பில். ஆனாலும் எனக்கு தமிழர் என்ற உணர்வும் தமிழ் மீது பற்றும் உள்ளது. அதனால்தான் நான் தமிழ் பொது வேட்பாளரை தீவிரமாக ஆதரிக்கின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஓரணியாக வாக்களிக்க வேண்டும் என்று கோருகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 50% வாக்குகள் எவருக்கும் கிடைக்காது. குறைந்தது 53 லட்சம் வாக்குகளே கிடைக்கும். இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளர் குறைந்தது 53 லட்சம் வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதான வேட்பாளர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே, சயித் பிரேமதாச, அன்றகுமார் சனாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கே இம்முறை 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளர் ஒருவர் குறைந்தது 40 தொடக்கம் 45 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளதாகவும், அதிகபட்சமாக 53 லட்சம் வாக்கு வரை செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அதிகபட்ச வாக்களை பெற்றுக்கொள்ளும் வேட்பாளர் 35 தொடக்கம் 40 லட்சம் வரையான வாக்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும், மூன்றாவது மற்றும் நான்காவது வேட்பாளர்கள் குறைந்தது 20 லட்சம் வாக்களை பெறுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள வேப்பட்டை நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.